மஇகவின் 65வது பொதுப்பேரவை கடந்த சனி ஞாயிறு என 2 நாட்களுக்கு நடைபெற்று முடிந்தது. இந்த பேரவையின் முத்தாய்ப்பாக 35 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றி இந்திய சமுதாயத்துக்கு பிரதமர் 2வது முழு அமைச்சர் பதவியை அறிவித்தபோது அந்த வரலாற்று பூர்வ அறிவிப்பை மாநாட்டு மையத்திலிருந்த அனைவரும் எழுந்து நின்று கரவோசையுடன் வரவேற்றனர். I propose to make G. Palanivel full minister in the cabinet. பிரதமரும் தேசிய முன்னணி தலைவருமான டாக்டர் ஸ்ரீ நஜீப் இந்திய சமுதாயத்தை மேம்படுத்துவதற்கு வழங்கிய உத்தரவாதம் நாட்டின் எந்தவொரு மேம்பாட்டிலிருந்தும் இந்தியர்கள் விடுபடக்கூடாது எனும் மஇகவின் நிலைப்பாட்டை கட்சியின் தேசிய தலைவர் டாக்டர் ஜி பழனிவேல் அரசாங்கத்துக்கு தெளிவுபடுத்தியது ஆகியவை இந்திய சமுதாயத்தின் எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு அமைந்திருந்தன. We must deliver for the Indian community. The Indian community will deliver for us. That is a quid pro quo. Can we have that understanding? Can you all deliver for Barisan Nasional if we deliver for the Indian community? Can you? Can you deliver? Thank you. You can deliver and we will deliver. என் மனதில் எப்போதும் துணிவு இருக்கும். பேசுற நேரத்தில் சரியா பேசிடுவேன், அடிக்கிற நேரத்தில் சரியா அடிச்சிருவேன், அமைதியா இருக்கிறப்ப அமைதியா இருப்பேன். அதனால நான் கேட்கறதெல்லாம் பிரதமர் கொடுத்துருவாரு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நிச்சயமாக இந்திய சமுதாயத்துக்கு ஒரு ஒளிமயமான வருங்காலத்தை மஇக உருவாக்கும் என்று உங்களிடம் உறுதிமொழி கொடுக்க விரும்புகிறேன். நடப்பு அரசியல் நிலவரத்துக்கு ஏற்றவாறு மஇகவும் காலத்தின் கட்டாயமாக பல்வேறு மாற்றங்களை காண வேண்டும். அதற்கு கட்சியிலுள்ள அனைவரும் ஒன்றுபட வேண்டுமென கட்சியின் துணைத் தலைவர் டாக்டர் சுப்பிரமணியம் தம்முடைய உரையில் வலியுறுத்தினார். இருக்கக்கூடிய தவறுகளை நாம் எடுத்து கூறுவோம், இருக்கக்கூடிய பலவீனங்களை நாம் சரி செய்வோம். மற்ற பரிசான் நேஷனல் அரசாங்கத்தில் இருக்க மற்ற கட்சிகள், குறிப்பாக அம்னோ செய்த இல்ல கொடுக்காத பல குறைபாடுகளை அவர்கள்ட்ட எடுத்து கூறுவோம். அது நம்மளுடைய உரிமை. ஆகையினாலே அந்த உரிமையின் அடிப்படையில் அதை சரி செய்வோம். அது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சை. ஆனால் வெளியே போய் எதிரியை நோக்கும் பொழுது ஒற்றுமையாக இருந்து தான் நாம் எதிரியை நோக்க வேண்டும். ஆகையினால் அந்த அடிப்படையில் நாம் இதில் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும், தெளிவாக சிந்தித்து செயல்பட வேண்டும். 65வது பொதுப்பேரவை குறித்து கட்சியின் 2 உதவித் தலைவர்கள் இவ்வாறு கருத்துரைத்தனர். இந்த 2 அமைச்சர் சமுதாயத்தின் கூறுகளை தேவைகளை போய் அமைச்சர் குழுல வலியுறுத்தி பேசலாம். இது ஒரு அங்கீகரிப்பு. 2வது சமுதாயமே ஒற்றுமையா நம்ம இந்த நாட்டில் மஇக கீழே கொடைக்கீழ இருக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கு. அந்த ஒற்றுமை தான் வலியுறுத்தி பேசினாங்க. பிரதமரும் பேசினாரு, தேசிய தலைவரும் பேசினாங்க. கிளை தலைவர்களுக்கு எழுச்சி ஏற்படுத்திய மாநாடு, புதிய எதிர்பார்ப்புகளோடு சமுதாய தேவைகளை தீர்க்க புறப்பட்டிருக்கின்ற மாநாடு. இந்த சமுதாயத்தினுடைய தனி பிரதிநிதி இந்திய மஇக என்ற நிலைமை மாறி இந்திய சமுதாயத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய பிரதிநிதி என்கின்ற அடைமொழியோடு இப்பொழுது மஇக தலைவர்கள் கலங்காமல் இருக்கின்றார்கள். பேராளர்களின் பார்வையில் பொதுப்பேரவை 30 வருஷத்துக்கு முன்னால டத்துஸ்ரீ ஏற்ற பொழுது ஒரு மாற்றம், இப்பொழுது ஜி அவர்கள் எடுக்கும்போது இன்னும் பெரிய மாற்றமாக இருக்கின்றது. இது கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த மாற்றம் அமைந்திருக்கின்றது. நம்ம டாக்டர் பழனி அவர்கள் இதுல நல்ல நம்பிக்கை வைத்திருக்கிறார். இந்த நன்மையை நம்ம நழுவிடாமல் இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு மொத்தமாக மஇகவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று இத்தருணத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, எல்லாரும் பேசுறதுக்கு. 2வது இந்த அதை ஏற்று இந்த ஸ்பீக்கரா இருந்த நல்ல முறையில் எடுத்து நடத்தினாரு. எல்லாரையும் கிடைக்க வேண்டியதை பேச வேண்டியதை எல்லாரும் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு.
சில தவிர்க்க வேண்டியதை தவிர்க்க சொன்னாரு. 13வது பொதுத் தேர்தலில் தேசிய முன்னணி வெற்றி பெறுவதை உறுதி செய்யும் வேட்கையில் அதன் உறுப்பு கட்சியான மஇகா பீடு நடை போடத் தொடங்கியுள்ளது. அந்த தேர்தலின் வெற்றி தோல்வியே மஇகாவின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். அதோடு அடுத்த ஆண்டு கட்சியின் தலைவர், துணைத் தலைவர் உட்பட அனைத்து உயர்மட்ட பதவிகளுக்கான தேர்தல் நடைபெறும் என்பதையும் கருத்தில் கொண்டு தற்போதைய தலைமைத்துவம் செயல்பட வேண்டும் என்பது சிந்திக்க வேண்டிய கருத்தாகும். மஇகாவின் தேசிய தலைவர் டத்தோ ஜி பழனிவேல் பிரதமர் துறை அமைச்சராக நியமிக்கப்படுவதாக பிரதமர் அறிவித்திருப்பதை நாடு முழுவதும் உள்ள இந்தியர்கள் வரவேற்றுள்ளனர். இந்திய சமுதாயத்தின் பல்லாண்டு கனவை பிரதமர் நிறைவேற்றியுள்ளது இந்தியர்கள் மத்தியில் தேசிய முன்னணி மீதான நம்பிக்கையை வலுப்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி மஇகாவின் தலைவராக பொறுப்பேற்ற டத்தோ ஜி பழனிவேல் குறுகிய காலகட்டத்தில் இந்திய சமுதாயத்தின் மேம்பாட்டை முன்னிறுத்தும் பல நடவடிக்கைகளை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார். அமைச்சர் பதவியின் வாயிலாக டத்தோ ஜி பழனிவேல் இந்திய சமுதாயத்தில் தலைதூக்கியுள்ள பல்வேறு பிரச்சினைகளுக்கு சிறந்த தீர்வை காண்பார் என பேரா மாநில மஇகா இளைஞர் பகுதியினர் நம்பிக்கை தெரிவித்தனர். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னையோட சூழ்நிலை பாத்தீங்கன்னு சொன்னா அவர் முழு அமைச்சரா இருக்கிறனால நாளைக்கு வந்து அவர் வந்து கேபினெட்ல போய் உட்கார்ந்து இந்திய சமுதாயத்தோட பிரச்சனை பேசக்கூடிய உரிமைகள் அவருக்கு இருக்கு. பிரதம மந்திரி கொடுத்துட்டாரு, நம்மளுக்கு ஃபுட் மினிஸ்டர் இனி ஜபாத்தன் பிரதம மந்திரி கொடுத்திருக்காரு. இந்த அடிப்படையில நம்ம தலைவர் நல்ல ஒரு சேவை, ஒரு புது நம்பிக்கை மஇகாவுக்கு கொடுக்க முடியும். துணை அமைச்சர்ல இருந்து ஒரு நல்ல ஃபுல் மினிஸ்டரா கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் ரொம்ப வரவேற்பு. இது இந்தியர்களுக்கு அமைஞ்ச ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். இதற்காக முதல்ல நம்ம நாட்டு பிரதமருக்கு நம்ம இந்தியர்கள் சார்பில் அனைவரும் கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும். தற்போது டத்தோ ஜி பழனிவேல் தோட்டத் தொழில் மூலப்பொருள் துணை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார்.